ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈஸியாக ஹாஃப் அன் ஹவரில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய லெமன் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடலப்பருப்பும் பிடிக்கும்னா கடலப்பருப்பும் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்குது. 3 பேருக்கு தேவையான அளவு அரிசி வந்து நான் 1.5 அழகு அரிசி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். லெமன் ரைஸுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாதம் வடித்து யூஸ் பண்ணுறேன். குக்கரில் சாதம் வடிப்பீங்கன்னா சாதம் குழையாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். குழஞ்சிடுச்சுன்னா லெமன் ரைஸ் சூப்பராக இருக்காது. இப்போது உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குறேன். நீங்கள் வேக வச்சு பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நான் பொடியாக நறுக்குனதுனால வேக வைக்கலை. இதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ணல. நம்ம வதக்கிறதுலேயே வந்து அந்த பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடும். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு திரும்பவும் ஒரு வாட்டி கலரிட்டு கொஞ்சமாக பாதி அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போ சாதமும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சாதம் ஒரு பக்கம் வடிச்சிட்டேன். இந்த பொட்டேட்டோ வேகிறதுக்கெல்லாம் லெமன் புழிஞ்சு வச்சுட்டு அதுலேயே மஞ்சத்தூளும் உப்பும் நான் சேர்த்துடுவேன். உங்களுக்கு தாளிக்கும் போது மஞ்சத்தூள், உப்பு சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உருளைக்கிழங்கு திரும்ப ஒரு வாட்டி லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன். இந்த சாதம் ஆறுறதுக்குள்ளே லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி லெமன் ரைஸ்க்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 இல்லை 3 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட கூட கொஞ்சமாக முந்திரி, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் உளுந்து, கடலப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். என்னோடய பசங்க முந்திரியும் வேர்க்கடலையும் சாதத்தில் போட்டு சாப்பிட மாட்டாங்க, வெறுமனே சாப்பிடுவாங்க. அதனால இதில் நான் சேர்க்கலை. இப்போ இதில் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளித்த எலுமிச்சை ஜூஸோட சாதம் போட்டு கிளறி சூப்பராக லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். மூணுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.